கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ஒரு கேள்வியை எரேமியாவுக்கு வைக்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, நீ என்னத்தை காண்கிறாய் அப்படி சொல்லிட்டு அவர் கீழே என்ன சொல்றாருன்னா, என் வார்த்தையை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன். அப்போ நம்ம என்ன பார்க்கிறோமோ, கர்த்தர் என்ன செய்ய போறாரோ அதற்கு என்ன இருக்குது என்னன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்கு. நம்மளுடைய தரிசனத்திற்கும் கர்த்தருடைய கிரியைக்கும் என்ன இருக்குது என்னன்னா, ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆண்டவர் உன்னுடைய ஆவிக்குரிய பார்வையை புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஆசையோடும் வாஞ்சையோடும் தேவனுக்காக வாழணும், தேவனை நேசிக்கணும், ஊழியம் செய்யணும்ன்ற பல ஆசை வாஞ்சியோட வந்திருக்கலாம். ஆனா நாட்களாக சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நம்மளை சுற்றி வருகிற காரியங்கள் ஒருவேளை நம்ம நெருக்கும் போது நம்மளுடைய பார்வையிலே மங்களாயிருக்கலாம். ஒருவேளை நம்மளுடைய பார்வை மங்களாயி, ஒருவேளை நம்மளுடைய பார்வை அநேக நேரத்தில் பார்க்க முடியாத ஒரு நிலைமைக்கு போயிருக்கலாம். ஒரு சிலருக்கு மங்களாயிருக்கலாம். ஒருவேளை நமக்கு இன்னைக்கு ஆவிக்குரிய ஒரு பார்வை இல்லாமல், ஆவிக்குரிய கண்கள் இன்னைக்கு மூடப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே சொல்றார், உங்களுடைய ஆவிக்குரிய பார்வையை நான் புதுப்பிக்கும்படியாக விரும்புகிறேன். நீ மறுபடியுமாக தரிசனத்தை பார்க்கும்படிக்கு, மறுபடியுமாக சிறந்ததை பார்க்கும்படிக்கு உன் ஆவியின் கண்களினாலே தேவனுடைய தரிசனத்தையும், தேவனுடைய நோக்கத்தையும், தேவன் உனக்காக கொடுத்த வெளிப்பாடுகளையும், தேவன் உனக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்களையும் உன் ஆவியின் கண்களால பார்க்கும்படிக்கு தேவன் அழைக்கிறார். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், நான் தரிசித்து வாழாமல் நான் விசுவாசித்து வாழ்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன சொல்ல வரா, எனக்கு உள்ள ஒரு கண் இருக்கு, அந்த கண்ணினால நான் பார்க்க விரும்புறேன். ஹல்லேலூயா. என் மாம்ச கண்ணினால பார்த்து அது என்னெல்லாம் சொல்லுதோ, அது என்னெல்லாம் பார்க்குதோ, அது என்னெல்லாம் நம்புதோ, அதை வைத்து என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண போறதில்லை. எனக்குள்ள ஒரு பார்வை இருக்குது, எனக்குள்ள ஒரு கண் இருக்குது, அதனால நான் இந்த உலகத்தை பார்க்க விரும்புகிறேன். அந்த கண்களினாலே என்னை சுற்றி நடக்கிற காரியத்தை பார்க்க விரும்புகிறேன். என்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமா இருக்குதோ, உன்னுடைய மனக்கண்கள் எப்பொழுது பிரகாசமா இருக்குதோ, அப்பதான் நீங்களும் நானும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இந்த நாள் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னத்தை காண்கிறாய்? உன் மாம்ச கண்ணுல இல்ல, உன் ஆவிக்குரிய கண்ணுல நீ என்ன பார்க்கிற? ஹல்லேலூயா. உன்னுடைய தரிசனம் என்ன? உன்னை நான் என்ன செய்ய அழைத்திருக்கிறேனோ அதை நீ பார்க்கிறாயா? உனக்குள்ள என்னெல்லாம் ஆற்றல் இருக்குதோ அதை நீ பார்க்கிறாயா? உனக்குள்ள என்னெல்லாம் திறமை இருக்குதோ, உனக்குள்ள என்னெல்லாம் தாளம் இருக்குதோ, உனக்குள்ள என்ன பொக்கிஷங்களை எல்லாம் வைத்திருக்கிறேனோ அதை நீ பார்த்து உன் வாழ்க்கையை அதற்கேற்றபடி வாழ்றியா? இல்ல, உன் கண்ணில் பார்க்கிற வேதனை, உன் கண்களிலே பார்க்கிற சூழ்நிலை, உன்னுடைய கண்களினாலே பார்க்கிற எல்லா எதிர்மறையான காரியங்களை உன்னுடைய மனதிலே பதித்து அதற்கேற்றபடி உன் வாழ்க்கையை நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறியா?